வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி அண்ட் இந்த பார்க்க மூவி வந்து ஃபவுண்டர்ஸ் டே 2024 ரிலீஸான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்லாஷர் ஃபிலிம். அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூ போகிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ஹெல்ப் பண்ண ஆடியன்ஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலிசன் அண்ட் மெலேசா அப்படின்னு சொல்ல போகிற ரெண்டு பொண்ணுங்க வந்து லவ் பண்ணுறாங்க. அதில் வந்து ஆலிசன் வந்து இந்த ஊர்லேருந்து நான் போகணும், வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிற அந்த நேரத்தில் நம்ம மெலேசாவுக்கு வந்து பெரிய ஆசை இல்லை. ஸோ அவங்க வந்து அந்த டைமில் பேசிருக்கிற நேரத்தில் வந்து பின்னாடிலேருந்து ஒரு ஆள் வந்து நம்ம மெலேசாவை அழிச்சு அந்த இடத்துல கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணவர் வந்து என்ன ஒரு காஸ்டியூம் யூஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தா ஒரு ஜட்ஜு காஸ்டியூம் யூஸ் பண்ணுவார். அந்த கையில் வந்து அந்த ஜட்ஜு ஒரு ஹேமர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஹேமர் அந்த ஹேமர்ல இருந்து ஒரு பட்டன் நமக்கு பின்னாடி வந்து ஒரு கத்தி வர மாதிரி இந்த மாதிரி ஒரு யூனிக்கான வெப்பனில் வந்து ஒரு யூனிக்கான காஸ்டியூமில் வந்து கொலை பண்ணிட்டு போகிறது. அண்ட் இங்கே தான் வந்து படமே ஆரம்பிக்குது. அண்ட் இந்த படம் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி அந்த டைம் வந்து மேயரோட எலெக்ஷன் வருது. ஓகேங்களா, நிற்கிற கேண்டிடேட் ஒரு பக்கம் இருக்காங்க, அப்போசிஷன் ஒரு பக்கம் இருக்காங்க. ஒரு மாதிரி உள்ள வந்து ஒரு பொலிட்டிக்கல் வந்து ஒரு வார் வெடிக்குது. ஓகேங்களா, அந்த பொலிட்டிக்கல் சம்மந்தமாக தான் இந்த கொலைகள் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு. அதில் ஆலிசனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 2-3 பேர் இறந்துருவாங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி வந்து எல்லாமே அந்த கட்டுப்பாட்டை மீறி போகிற அந்த சமயத்தில் வந்து கடைசியில் வந்து ஆலிசனே கொல்றதுக்கு வந்து அந்த கொலைகாரம் வரான். நம்ம ஆலிசன் வந்து தப்பிச்சு இந்த கொலைகளுக்கு பின்னாடி என்ன காரணம், ஏன் இப்படி நடக்குது, அதுவும் ஏன் மேயரோட எலெக்ஷன் டைமில் இப்படி நடக்குது, எதனால அந்த ஊர் வந்து இப்படி அமைதி இல்லாமல் போச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையை. நம்ம ஹீரோனை தேடி அந்த கொலைகாரம் வர அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு வந்து இந்த எல்லாமே புரிய வருது, ஏன் நடக்குது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் வந்து இந்த ஐடியா வந்து எனக்கு உண்மையாக பிடிச்சிருந்தது. அந்த எப்படி சொல்கிறது, இந்த பொலிட்டிக்கல் ஸ்லாஷர்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் மற்றபடி இந்த படத்தில் வந்து அந்த மெசேஜ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லலை. இப்போ எப்படின்னா, அந்த அந்த ஒரு கம்யூனிட்டி வந்து குட்டாக இருக்குங்களா, அதில் பேடாக இருக்கிற பீப்புளை கொலை பண்ணுறதுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சு கொலையும் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி மேயரை வந்து இந்த மேயர் இல்லைன்னா அப்போ தான் இன்னொரு மேயர் வருவாங்கன்னு சொல்லிட்டு மேயரையும் கொலை பண்ணுறாங்க. அது யார், என்ன மோட்டிவ், யாரை வச்சு பண்ணாங்க, எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே வந்து கிளைமேக்ஸில் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. கிளைமேக்ஸின் வந்து நல்ல த்ரில்லிங்காகவே போச்சு. அண்ட் அதே மாதிரி சின்ன பசங்களாம் பார்க்க வேணாம், இது படம் வந்து ஒரு R-rated பிகாஸ் ஆஃப் வந்து பிளட் அண்ட் டிஸ்டர்பிங் சீன்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா, அண்ட் இந்த படத்துக்கு நான் 2 ரூபா சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் நல்லா எலவேட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை கன்வே பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் அதிகமான ரேட்டிங்ஸ் வந்து பெற்றிருக்கோம். அதனாலேயே இந்த படத்துக்கு 2 ரூபா. அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மிஸ்டர் நோபடி இன்னொன்று சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.